வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் பேசின ஒரு வீடியோ. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தலைவர் ஏட்சி தமிழ் முனைவர் திருமா அவர்களும் 2 சீட்டுக்காக தலித் மக்களை திமுகவிடம் அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத சனாதன சக்திகளும் போலி தமிழ் தேசியவாதிகளும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியினை கொட்டி கொண்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு காணொலி தான் திரு சேகர் பாபு அவர்கள் பேசியிருந்த அந்த காணொலி. துப்புரவு தொழிலாளர்கள், அதாவது சென்னை மாநகராட்சியின் கீழ் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் செய்து வந்த அந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்திருந்தது. அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது தொடர்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு, அதாவது துப்புரவு பணியாளர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை, அவர்கள் திமுக அரசுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஒரு தவறான குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருந்தார்கள். முதல்ல இதே ஒரு சாதிய புத்தி தான் பாருங்களேன். துப்புரவு பணியாளர்களுக்காக ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் குரல் எழுப்பணுமா, மற்றவர்கள் ஏன் குரல் எழுப்பக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான கேள்வி. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இங்கு யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, ஆளும் அரசாலோ அல்லது அதிகார வர்க்கத்தாலோ யாரெல்லாம் இங்கு ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய முதன்மை சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் மீண்டும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதற்கு இந்த ஒரு விடயம் மீண்டும் ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். 3வது அல்லது 4வது நாள், என்னுடைய நினைவு சரியாக இருக்கின்ற பட்சத்தில் 4வது நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் நேரடியாக களத்திற்கு செல்கிறார். 5வது நாள் ஏட்சி தமிழ் முனைவர் திருமா அவர்கள் களத்திற்கு செல்கிறார். 6வது நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைவர் ஏட்சி தமிழ் அவர்களும் சென்று முதல்வரை நேரடியாக சந்திக்கிறார்கள். தொடர்ந்து அமைச்சர்களிடமும் முதலமைச்சரிடமும் தொடர்ந்து பேசுகிறார்கள். இது குறித்து அரசுக்கு அழுத்தத்தை தருகிறார்கள். ஏன்னா திரு சேகர் பாபு அவர்கள் பேசிய காணொலியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் தந்த, அரசிடம் கோரிக்கை வைக்கல தலைவர் ஏட்சி தமிழ் அவர்கள், அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து இந்த விடயத்தை தற்போது சாதித்து காட்டியிருக்கிறார். அதாவது திரு சேகர் பாபு அவர்கள் கூற்றுப்படி ஜனவரி 30க்குள்ளாக துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அதற்கு தொடர்ந்து அழுத்தத்தினை ஏட்சி தமிழ் அவர்கள் தந்திருக்கிறார் அப்படின்றதான் திரு சேகர் பாபு அவர்கள் சொன்ன கருத்தாக இருந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு காலமும் எந்த கட்சிக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, இதுவரை கொடுத்ததும் இல்லை அப்படின்றதற்கு மீண்டும் ஒரு சாட்சியமாக இந்த சம்பவம் அமைந்திருக்கின்றது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க.